அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வாட் ஐ ஹவ் டன் நிச்சயமா அவங்க வந்து அதை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்செக்யூரிட்டிஸ். நீ ரவி ஆகட்டும், செம்பு ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், நான் அந்த காலகட்டத்தில் இருக்கேன். அவங்க தான் காம்படிட்டர்ஸாக பார்க்குறேன். ஐ டோன்ட் சி சிவகார்த்திகேயன். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Supreme Mobiles in Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இன்ஃபேக்ட் எண்டென்ட்ரும் புன்னகை வந்து வினய் கேரக்டர் சிவகார்த்திகேயனை தான் கேட்டோம். வென் சிவகார்த்திகேயன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் 4-5 ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவர் ஸ்கூலு காலேஜில் போய் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கேன் அண்ணான்னு சொல்லி அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. They have seen me as எம்ஜிஆர் சார்லாம் வந்து படம் அவர் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது கூட படங்கள் பண்ணியிருக்காருல்ல சார்? பண்ணதில்லை. லாஸ்ட் படம் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன், அது முடிச்சோன்னு அவர் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் நடிக்கக்கூடாது. Glamour for me is something that's long lasting. If you're there in the industry for 10 years, 20 years, 30 years, you're still working. That actor's glamour. உண்மையிலேயே ஒரு 10 படம் எடுத்து என்னால் சொல்ல முடியும். சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து உங்களோட மெமரிஸை டிங்கிள் பண்ணக்கூடிய ஒரு படம் சரியா ஓடல அப்படின்னோடனே ஒரு திரும்ப அந்த லேர்னிங் ஃபேஸில் போயிடும். ஐயோ எப்படி இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம், ஹவு டு ஒரு கம்பேக் எப்படி கொடுக்கலாம். ஈவன் பாலிவுட் இஸ் லுக்கிங் அப் டு அஸ். நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் எங்களை ரிலேட் பண்ணி படம் பார்க்குறாங்க. நாங்கள் கமல்ஹாசன், நாங்கள் இளைய தளபதி, நாங்கள் அஜித் குமார், நாங்கள் பாகுபலியில். We don't have competitions with the actors direct, but we have competition with the actors marketing team. அவனு பயங்கரமா ஒர்க் பண்றானுங்க. தெரியலையே மச்சி ஒரு குவார்டர் சொல்ல, தெரியலையே மச்சி ஒரு குவார்டர் சொல்ல, ஒரு கோல். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். January 31st அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேட்னு நினைக்கிறேன். 22 years இந்த இண்டஸ்ட்ரி. இங்கெல்லாம் நிறைய ஜாம்பவங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மத்தியில எல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. பட் எப்படி ஃபீல் ஆகுது? It's been a great journey. First 10 years I had a different journey. Next 10 years there was a lot of learning journey. So the 22 years I worked with a lot of directors, lot of actors, ஆக்ட்ரஸு, அப்புறம் டெக்னீஷியன்ஸ். ஸோ விதவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ லைஃப் நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிகாஸ் லைக் நார்மலி யூ கோ ஃபார் அ ஷூட் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஷூட் முடிச்சுட்டு அது கொஞ்சம் மொனட்டனஸாக இருக்கும். பட் நான் பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் இருந்தது. இப்போ ஜிப்சி மாதிரி படங்கள், லைக் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் வென் ஐ டர்ன் பேக் அண்ட் see my films, உண்மையிலே எனக்கு நான் லைக் உண்மையிலே ஒரு 10 படம் எடுத்து என்னால் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஐகானிக்கான நிறைய விஷயங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து லைக் உங்களோட மெமரிஸை டிங்கிள் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் அந்த சிவாமனஸ்திர சக்தி ஆகட்டும், அந்த நேரத்தில் யூ வில் ஹாவ் அ ஸ்மைல். இந்த படம் வந்து என்னோட கெரியரில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஃப்டர் கோ கொஞ்சம் பட்ஜெட்லாம் நான் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஃபிலிமே பண்ண மாட்டேன். கொஞ்சம் பயந்து கொஞ்சம் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம், ஏன்னா ப்ரொடியூசர் சன் வரல. ஸோ அதனால ஒரு மாதிரி அது ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்போம். என்னடா நம்மளால ஒரு லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு ஆக்டர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஷெல்குள்ளே போயிட்டு வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஆடியன்ஸ்க்கு என்ன ஒர்க் ஆகல அப்படின்ற அந்த ஆடியன்ஸ் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக அப்படியே கட் ஆகிற மாதிரி சில நேரங்களில் தோணுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களா? அது எவ்ரி ஆக்டர் கோஸ் த்ரூ தட். இப்போ ஒரு படம் வந்து ஒரு பிக் லாஸ் ஒன்று நடந்தது, ஒரு படம் சரியாக போகல அப்படின்னு ஒன்று ஒரு ஷெல்குள்ளே போக தான் செய்வோம். இப்போது அதே படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னா உடனே அதுக்கான வேறு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும். ஒரு படம் சரியாக ஓடலை அப்படின்னோடனே திரும்ப அந்த லேர்னிங் ஃபேஸில் போய்டும். ஐயோ எப்படி இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம், ஹவு டு ஒரு கம்பேக் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எவ்ரி லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் கோ த்ரூ தட். அண்ட் அதில் நிறைய லைக் இட்ஸ் லைக் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதில் நிறைய கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ்லாம் மாட்டுவாங்க அதில். பட் எவென்ச்சுவலி we understand the craft and audience and they keep changing. And I think in the 2000 I got introduced during 2003 or something.
ஸோ இந்த 2003லேருந்து 2025 பார்த்துட்டிங்கன்னா 22 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 22 வருஷத்தில் நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டோம், கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், லாட் ஆஃப் எவல்யூஷன் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கண்ணு எதிர்க்க இப்போ ஃப்ளைங் கார்ஸ்லாம் வந்துரும்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நான் வென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஃபிலிம்ஸ்னால் அப்போ மம்மி இந்த மாதிரி த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து வளர்ந்து, ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படியாவது ஒரு கிராஃபிக்ஸ் அனிமேட்டராக ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட சினிமாக்கு ஒரு கெரியரே ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ வி காட் இன்டு ஆக்டிங் அண்ட் தென் தேர்ஸ் நோ டர்னிங் பேக் அண்ட் ஐ எம் பார்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நீங்க இப்ப இருக்கீங்க. அதில் ஒரு கேரக்டராக இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ காம்படிஷன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், பட் எனிவேஸ் அவங்க கண்டெம்பரரிஸா தானே இருக்க போறாங்க. We don't have competitions with the actors direct, but we have competition with the actors marketing team. அவனுங்க பயங்கரமா ஒர்க் பண்றானுங்க. ஐயோ அடுத்த இது அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ we have to be more cautious with the actors marketing team. ஸோ தேன் தி ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸை பார்த்தா அவ்வளோ பயம் வருது இல்லை, பட் ஆக்டர்ஸ் டீம் பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் பார்த்து தான் நமக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஸோ அதுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி வி ட்ரை டு ஹசில் அண்ட் வி ட்ரை டு மேக் மூவிஸ். ஸோ யா அப்படி நான் என்ன கேட்க வந்தா, எனிவேஸ் அவங்க கண்டெம்பரரிஸா அப்படி இருக்கும் பொழுது நேச்சுரலி ஒரு கம்பேரிசன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ வரைக்கும் ஸ்டில் கண்டினியூயிங். உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எக்ஸாம்பிள் எஸ்கே அண்ணா எடுத்துக்கோங்க, சிவா அண்ணா எடுத்துக்கோங்க. ஒரு கம்பேரிசன்லாம் வரும்பொழுது அது நீங்க எப்படி ஹெல்தியா அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க? I take it very healthy by saying when சிவகார்த்திகேயன் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு இனிஷியல் 4-5 ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவர் ஸ்கூலு காலேஜில் போய் நான் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன் அண்ணான்னு சொல்லி அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஐ see them as they have seen me as an inspiration and the kind of films what I have done நிச்சயமாக அவங்க வந்து அதை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்செக்யூரிட்டிஸ் through comparison. So நிச்சயமா if I'm doing a film with another combination, நிச்சயமா these guys will look up to it. ஐயோ என்ன படம் புதுசா என்ன பண்றாங்க, என்ன புதுசா இது பண்றாங்க. ஸோ நிச்சயமா நான் தைரியமா சொல்லலாம் ஃபார் ஆல் திஸ் ஆக்டர்ஸ் who are with me, ரவி ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும். ஸோ எனக்கு வந்து நான் அந்த காலகட்டத்தில் இருக்கேன், அவங்க தான் காம்படிட்டர்ஸாக பார்க்குறேன். I don't see சிவகார்த்திகேயன் or other guys as like competition. We would say இந்த படத்தில் in fact என்றென்றும் புன்னகை வந்து வினய் கேரக்டர் சிவகார்த்திகேயனை தான் கேட்டோம். So lot of things changed and all that stuff and then அவரோட படங்கள் I think after Merina and all that stuff then Vijay Sethupathi also started doing a lot of films. So all my directors worked with இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ் தான் விஜய் சேதுபதி கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லைக் சிவகார்த்திகனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ராஜேஷ்லாம் வந்து சிவமனச சக்தி தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால நியூ டைரக்டர்ஸ் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ் அ லாட் ஆஃப் நியூ டைரக்டர்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஐ திங்க் இன்ட்ரடியூஸ் சம் 14-15 ஆக்டரஸஸ் த்ரூ மை ஃபிலிம்ஸ். ஸோ அதனால ஐ டோன்ட் ஃபீல் இன்செக்யூர்ட். ஐ ஃபீல் லைக் ஐ ட்ரை நியூ திங்ஸ். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஃபெயில் ஆகும் when we are trying to do something new. So but I think I have the privilege to do new films. So நிச்சயமாக ஃப்ரம் ஆர்யா ஆகட்டும், ஃப்ரம் விஷால் ஆகட்டும், இந்த கற்ற தமிழ் படங்கள்லாம் அவங்களே பார்த்துட்டு they've called me up and they've said, even with Karthi and all that stuff. I think you hold a special award la அது இந்தியால யாருக்குமே அந்த இன்டர்நேஷனல் some international award, yeah. உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் அவார்ட்லாம் வாங்கி. நம்ம only reward தான் பார்க்குறது. என்ன சார் அவர் பத்தி எனக்கு தெரியும். He's saying the right thing. Like he's never been insecure. Like he's one of the most secure actors I've worked with. Wow. He's just passionate about films, doing different kinds of films, and that also takes a lot of courage, I feel. You know, to not have one image and to keep constantly changing genres, you know, just to evolve yourself. Frankly speaking, I'm not a businessman. I'm an actor. ஸோ பிஸ்னஸ்மேன் கூட படம் பண்ணும்போது அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆஸ் அன் பிஸ்னஸ்மேனாக அவங்க தான் தே ஷுட் கிவ் மீ குட் காம்பினேஷன். லைக் ப்ரொடியூசர் ஷுட் கிவ் மீ குட் காம்பினேஷன்ஸ் ஆஸ் அ குட் டைரக்டர் கொடுக்கணும், குட் ஆக்ட்ரஸஸ் கொடுக்கணும், அண்ட் ஆப்வியஸ்லி குட் ரிலீஸ் டேட்.
கிடைக்கணும். ஸோ வென் யூ கெட் குட் ரிலீஸ் டேட், வென் யூ ஹேவ் அ 4-day 5-day ரிலீஸ் டேட், ஸோ அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ணுவோம். அண்ட் வி ஹேவ் அ குட் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஆல் த காம்பினேஷன்ஸ் ஐ ஹேவ் டன், நாட் எனி அதர் ஆக்டர்ஸ் ஹவ் நாட் டன். From I worked with KV Anand sir, worked with Jananathan, worked with Amir sir, worked with Katrat Tamil Ram. Katrat Tamil Ram வந்து ஃபர்ஸ்ட் படம் தான். ஸோ இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ண நிறைய படங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கதை கேட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லான கதைகள் வந்து கேட்டு நாங்கள் ஓகே பண்ணி தான் அதுக்கப்புறம் அது போய் ஒரு கம்போசர் கிட்ட போய் அதுலேருந்து அந்த கிரியேஷன் வெளியே வந்து. ஸோ தமிழ் சினிமாவில் எங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் மை ஃபேமிலி, லைக் ஈவன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஹவ் டன் அ லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தமிழ் சினிமா. ஸ்டில் we are like servants for தமிழ் சினிமா. அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்கள் பண்ணால் இப்போ பேன் இண்டியாவில் கூட போய் இதாகுது. அண்ட் வி ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்குது நம்மக்கிட்ட, வேர் ஒரு டைவர்ஸ் ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே என்ன படங்கள் நம்ம பண்ணாலும் ஆல் ஓவர் இந்தியாலையும் போய் ரசிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு ஐ வாஸ் டாக்கிங் டு ராஷி ஆல்சோ, நீங்கள் கொஞ்சம் தமிழ் படமும் நிறையா பண்ணுங்க, and do some South Indian films also. ஏன்னா even Bollywood is looking up to us. And also Bollywood is not only looking up to us, Bollywoodக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறோம். ஏன்னா பாலிவுட்டில் இருக்கிற நிறைய லைக் இன் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் எங்களை ரிலேட் பண்ணி படம் பார்க்குறாங்க. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஃப்ரம் ப்ராப்ளி ரொம்ப நார்த்தாக இருக்குன்னு எங்கள் கண்ணெலாம் கலந்துட்டு உங்களுக்கு ஐயோ நான் அவ்வளோ இதாக சென்டிமெண்ட்டில் சொல்லிட்டேன்னா. So yeah, I mean, so basically lot of North Indians நான் போய் கொஞ்சம் 83 படம்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. சார் ரொம்ப கலக்குறீங்கப்பா, பாகுபலி நான் சொன்னேன், நான் பாகுபலி இல்லை ரஜினிகாந்த் அப்படின்னா. நாங்கள் கமல்ஹாசன், நாங்கள் இளைய தளபதி, நாங்கள் அஜித்குமார், நாங்கள் பாகுபலி இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம் கலாய்ப்போம். ஸோ அவங்க இன்ன வரைக்குமே சவுத்துலேருந்து வர படங்கள் எல்லாமே ஒன்று தாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி நாங்கள் வந்து நார்த் இந்தியா நினச்சிட்டு இருக்கிறோம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கோன்னு ஒரு படம் கூட பெரிய ஹிட் ஆகிருந்தது. ஸோ lot of films are doing really well from down south and from UP, MAPI, Rajasthan, அப்புறம் காஷ்மீர், கோவா, அந்த லைக் பெங்கால் எல்லா இடத்துலையும் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. பிகாஸ் ஹீரோவை ரொம்ப நம்மளோட கதைகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ கொஞ்சம் டப்பிங்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க, பட் இட் இஸ் வெரி மச் எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ரிலேட்டபிளா இருக்கு கான்டென்ட் அப்படி. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் விச் இஸ் ஆன் கோல்ட் மைன்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 90 மில்லியன் வியூஸ், 100 மில்லியன் வியூஸ்லாம் இருக்குது. கீ படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் த ரைட் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரைட்டான டைமில் ரீச் பண்ணுறது தான் அது வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 83 படம் பண்ணேன். எனக்கு இப்போது இந்த கிட்ஸ்லாம் கிரிக்கெட் விளையாட வரும்போதெல்லாம் அவங்க வந்து பாகலே கேப்டன் அப்படின்னு நமக்கே மறந்து போச்சு அதெல்லாம். ஸோ ஐ கேன் சி ஆஸ் அன் ஆக்டர் ஐ கேன் 100% சே தட் ஐ பின் அ பார்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் மெமரி. ஸோ நிச்சயமாக அது அந்த விதத்தில் நான் ரொம்ப 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 செக்யூர்டாக இருக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி ரொம்ப கான்டென்ட்டாகவும் இருக்கிறேன். And now I just need to have good combinations, good production houses, and எல்லாத்தையும் கரெக்டாக அமைஞ்சு டைம் அமைஞ்சு கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட் அமைஞ்சதுன்னா எப்படி எனக்கு அகத்தியா இந்த படம் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது. பிகாஸ் அர்ஜுன் சாரோட ஃபஸ்ட் டைம் நான் இந்த காம்பினேஷன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ராஷியோட ஃபஸ்ட் டைம் நான் காம்பினேஷன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ராஷி ஹஸ் டன் அ லாட் ஆஃப், இப்போ கூட சபர்மதின்னு சொல்லி ஷீ டிட் ஹிந்தி ஃபிலிம், அந்த கோ மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படம் அது. அண்ட் also she's done a lot of Telugu films and Tamil filmsலயும் அரண்மனை அண்ட் டிவி சீரீஸ்லயும் ஃபர்ஸியில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நான் அதுலேயும் ஃபர்ஸிலையும் ஏதோ ஒரு விதத்தில் நான் கனெக்ட் ஸோ ஐ டப்ட் ஃபார் தமிழ் வெர்ஷன். ஷாயித்க்கு ஏதோ ஒரு விதத்தில் டன். ஸோ யா இன்னைக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கிறத நாமளே நம்மளை மார்க்கெட் பண்ணுறதா நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த தருணத்தில் கரெக்டாக இந்த நேரத்தில் நம்மளோட பெருமையை கொஞ்சம் பீத்திக்கிறோம்.
பட் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் இந்த ஃபர்சி இந்த மாதிரி டிவி சீரிஸ்லாம் பண்ணும்போது ரீச்சா அதுல பார்த்துட்டீங்கன்னா உங்களோட டைலாக் வந்து எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? ஆமா ஞாபகம் இருக்கா அந்த dialogue? உங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த மிடில் கிளாஸ் மேட்ரா ஐயோ அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அது கொஞ்சம் சென்சார்லாம் பயங்கரமா இருக்கும். சப்பிள்ஸ் அந்த இது கூட பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் சும்மா ஸ்கூல் பசங்க, அதெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் மெமரி தான். நாங்களாம் இந்த மாதிரி அம்பாஸ்டர் போலோவுக்குலாம் போய் இதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போல்லாம் எங்களுக்கு செருப்பு போட்டிருக்கேன்னு சொல்லி உள்ளே விடல. ஸோ அப்போ அந்த டைலாக் என்னடா நம்மள மாதிரியே ஒருத்தர் பேசுகிறான் பாடுறா அப்படின்னு. ஸோ அதை வந்து நாங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணி அதெல்லாம் சப்பல்னு தான் சொல்லணும். பட் அந்த வடிவேல் சாரோட ஃபேனு அது இதுங்கிறதுனால வடிவேல் சார் கொஞ்சம் சப்பிள்ஸ் அடிப்பார் ராஸ்கல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவார்ல. ஸோ அதெல்லாம் வி புட் சம் கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் உள்ளே போட்டோம். பட் யா வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே ராஷி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் அதாவது பெரிய பேன் இண்டியா ரீச் அவங்களுக்கு ஆமா. இருக்கு. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி மலையாளம், நாட் ஓன்லி கன்னடா, நாட் ஓன்லி தெலுங்கு, நாட் ஓன்லி ஹிந்தி. உண்மையா பேன் இந்தியா வந்து ராஷி தான். டிவி சீரிஸ் லெவலில் ஃபர்சி லெவல்ல எல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்குன்னா அவங்களுக்கான கரெக்டான ஃபிலிமாக இருக்கு. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் இந்த படத்தை ஒரு படம் பண்ணும்போது இன்னும் ஐ திங்க் பேன் இந்தியா லெவல்ல பேன் நம்ம இந்தியா ரீச் பண்றோம். லெவலில் ரீச் பண்ணோம். அண்ட் வாட் வி ஹவ் டன் இஸ் இந்த படம் வந்து நாட் ஓன்லி ஓடிடிலலாம் யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணல. இது ஒரு பிவிஆர் இஸ் ரிலீசிங் ஆல் ஓவர் இந்தியா. ம். ஸோ அதுக்கு வந்து சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களோட படைப்பு வந்து சார் மூலமாக லைக் இட்ஸ் அவரோட படிப்பு தான் இதுவும். ஸோ அவர் மூலமாக ஸோ லைக் ஒரு பெரிய ரீச் கிடைக்குது. நாட் எவ்ரி ஆக்டர் வில் கெட் அ ப்ரொடியூசர் லைக் திஸ். ஸோ யா ஈவன் நாங்கள் என்ன தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நாங்கள் படம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போய் நான் போய் எடுத்துட்டேன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் எடுத்துகிட்டு வராது நீங்கள் அப்பாவே சொல்லிடுவார். அவர் சிவாமனசு சக்தியில் இருக்கிற பட்ஜெட் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். பிகாஸ் யூ நோ ஹவு சினிமா இஸ் ரைட் நவ். ஸோ அதனால் ஐ மீன் சினிமா என்றைக்குமே நல்லா இருந்திருக்கு. பட் ரைட் காம்பினேஷன் அண்ட் ரைட் ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணும்போது அதுக்கோட காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன் வந்து நிச்சயமாக ஒன்லி இப்போ லைக் வெரி ஃபியூ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆர் Can pull off. இன் தமிழ். சார் தமிழ்ல வந்து 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை கனவாக இருக்கு. நியாயப்படி அது ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஆடியன்ஸும் வந்து தமிழ்ல வந்து ஒரு 1000 கோடி படம் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ப்ராக்டிக்கலா அது பாசிபிளா இல்லையா? கண்டிப்பா உண்டு. ம். நிச்சயமா இருக்கு. எதிர்பார்க்கலாம். தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரே படமா சார்? ஒரே படம் 26ல ஒரு பிளானிங் இருக்கு. ஓகே, உங்ககிட்ட இருந்தே எதிர்பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா. ஆஹா, செம நியூஸா சொல்லியிருக்கீங்களே சார். ஓகே, ஸோ ராஷி உங்ககிட்ட ஒரு கிளாமர் அப்படின்னா உங்களோட ஐடியா ஆஃப் கிளாமர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? We have so many women as actresses in the industry. Everyone looks pretty now. Everyone's groomed. But I think glamour for me is something that's long lasting. If you're there in the industry for 10 years, 20 years, 30 years, you're still working. That actor is glamorous. Wow. பயங்கரமான டெஃபினிஷனா இருக்கு இது. Thank you. ஆமாம், இப்போ இன்ஸ்டாகிராமில் கண்ணாமூனான்னு கிளாமர் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நோ ஃபில்டர் கிளாமராக இருக்குது. பயமாக இருக்குது இப்போ இது இன்ஸ்டாகிராமை பார்க்குறது கூட. ஸோ தட்ஸ் யுவர் டெஃபினேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாங்கள் ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படி சொல்லும் பொழுது இப்போ ஒரு பக்கம் வந்து அஜித் சார் அவருடைய பேஷன் அண்ட் படம் வந்து நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் சாருடைய ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரே ஒரு படம் தான் இருக்க போகுது. நம்ம பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை பார்த்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஹார்ட் ஃபீலிங்லாம் இல்லைங்க. தேர் நாட் கோயிங் எனிவேருங்க. தேர் ஆல் ஹியர் ஒன்லி. ஒரு படம் அந்த மாதிரி வந்து பழகிட்டு அப்படி தான் இங்கே தான் இருப்பாங்க. எங்கே தேர் நாட் கோயிங் எனிவே. அஜித் சார் இஸ் நாட் there's another profession, there's another passion towards அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈவன் எவ்ரி ஆக்டர் ஷுட் கோ த்ரூ அதர் திங். இப்போ ஸோ வி ஆர் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இன்னும் ஆடியன்ஸ் வந்து இன்னும் அதுக்கான டிமாண்டை எடுத்துகிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்லி அவங்க நமக்காக படம் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் இதுக்கு முன்னாடியும் லைக் எம்ஜிஆர் சார்லாம் வந்து படம் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது கூட படங்கள் பண்ணியிருக்காருல்ல சார்? இல்லை, பண்ணதில்லை. லாஸ்ட் படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். அது முடிச்சோடனே அவர் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் நடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் படமும் மினிஸ்டர் ஆனாலும் நடிக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அண்ட் அதே மாதிரி வித் அதர் ஆக்டர்ஸ், லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆர் இது எங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ எங்களுக்கும் ஒரு கேப் கிடைக்கும். 2 படம் எக்ஸ்ட்ரா பண்ணி போனாங்க. பட் யா
வருத்தம்லாம் சொல்ல முடியாது. பட் ஃபார் த நாங்கள் வந்து அவ்வளோ ரசிகனாக இருக்கிறோம்ல. ம். ஸோ ஃபார் ஆல் ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, அஜித் சார்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க. ஓகே ஓகே. எது பண்ணாலும் அதோட பெஸ்ட் வெர்ஷனாக தான் வந்து நீங்கள் வெளியே தெரியுறீங்க. ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், இன்னைக்கு டைரக்டராக இருக்கட்டும். அது எப்படி சார் அது என்ன தொட்டாலும் அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றது அண்ட் அது பண்ணவும் செய்கிறீங்க. இது வந்து ஒரு படைப்பாளிவே அப்படிதான் நம்ம ஆரம்பித்தோம். பாட்டு எழுதும் போதுலேருந்து அந்த பாட்டில் நம்மளால் என்ன ஒரு முதிரை, ஒரு லைனில் ஏதாவது ஒரு அப்படிங்கிற ஒரு பஞ்ச் வேணும், அப்படி தானே யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ ஒரு பாட்டுக்கு அப்படி யோசிக்கும் போது ஒரு முழு படமாக கொடுக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பூரணமான ஒரு படைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக தோன்ற ஒரு அம்சம் தான். ஸோ அப்படி தான் இந்த படமும் வந்து, ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு ஸ்டார் காஸ்ட் கிடச்சிது எனக்கு. ஹீரோவாகட்டும், ஹீரோயின், அர்ஜுன் சார் நான் சொன்ன மாதிரி அவங்க, அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நாம் எடுக்கிறத நினைக்கிறத விட பிரம்மாண்டமாக எடுக்க நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர். என்ன ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருந்தது? இது நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் ஆஸ் எ டைரக்டர் அப்படின்னா என்ன சொல்வீங்க? விஎஃப்எக்ஸ் தான். ஆக்சுவலாக படம் எடுத்துடுறோம், நம்ம வந்து அதுக்கப்புறம் அது சிஜிக்காக வெயிட் பண்ணுறது. படத்தோட ஷூட்டிங் ஒரு 65 நாளில் வந்து முடிச்சிட்டோம். ஆனால் எல்லாமே கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கடன் ஆர்டிஸ்ட் டேட்லாம் வந்துச்சு, முடிச்சாச்சு. பட் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி சிஜிக்காக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காக போய் நம்ம அந்த கரெக்ஷன்ஸ், அந்த மினிட் கரெக்ஷன்ஸு, ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கணும். இதுதான் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சுனா அந்த விஎஃப்எக்ஸ் எல்லா குரூப். ஏன்னா ஒரு 14 கம்பெனி இந்த படத்தில் சிஜி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர்கிட்ட ஷார்ட்ஸ் வாங்கணும். ஸோ thousands ஆஃப் ஷார்ட்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வருது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து உள்ளே போட்டு அதை ஒரு முழு வடிவமாக்கணும்ல. அது எனக்கு ஒரு எங்கள் டீம்கே, நாட் ஒன்லி எனக்கு, எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சாக இருந்த விஷயம் அதுதான். பொதுவாக நான் எதுலேயுமே தலையிடவே மாட்டேன். ஆனால் டைரக்டரை மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பேன். சிஜி எப்போ முடியும், சிஜி எப்போ முடியும்னு. இவர் வந்து அதை ஒரு பெரிய வேலையாக எடுத்துகிட்டு என்கிட்ட எப்போ பேசினா, சார் இன்றைக்கி 2 ஷாட் வந்துருச்சு சார் அப்படின்னுவார். இன்னும் எத்தனை ஷாட் வரணும்னா இன்னும் ஒரு 150 இருக்குது அப்படின்வார். அதுக்கப்புறம் திருப்பி சார் இன்றைக்கி 5 வந்துருச்சு சார், 10 வந்துருச்சு சார். அதை வந்து இந்த படத்தை வந்து எல்லாத்த விட வந்து சிஜி வந்து ரொம்ப பெருசாக படத்துலேயும் எனக்கு இவ்வளோ பண்ணி அது என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் படம் பார்க்கணும், சீக்கிரமாக எனக்கு சிஜியோட படத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் படத்தை பார்த்த உடனே தான் நான் திருப்தி ஆனேன். பரவாயில்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். திங்க் இன்னைக்கு இந்த டீமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுக்கு மேலே நாங்கள் போய் படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய ஒரு கடமை நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் எப்போதும் பார்த்து தமிழில் பேச வச்சிருங்க. அவர் ஏன் டைலாக்லாம் சொல்லாதீங்க. அவரை வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு அவர் தமிழில் பேசுவீங்க, நீங்களே பேசுங்க. ஸோ வி வுட் லைக் யூ டு இன்வைட் பீப்புள் to come and watch the film in theaters. Yeah. You have to say it in Tamil. I knew this was coming. Can you try? Yeah, but you're going to have to feed Prompt. it to me. Yeah. Okay. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட படம் அகத்தியா February 28 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்த்து மகிழுங்கள். தெரியலையே மச்சி ஒரு குவார்டர் சொல்ல, மச்சி ஒரு குவார்டர் சொல்ல. You should look like you should. Okay, I'm not doing this anymore. No. I'm getting warnings from Rashi. Last one. No. It's fun. That's Okay, it's fun. It's like iconic dialogue. You'll get viral. Oh, good. Yours? Yeah, my dialogue. Of course. It's a different film. You should tell it. Oh, I got it. ஒவ்வொரு பொண்ணுக்கும் I don't like these chuckles. ஒரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். Overfeeling. Great, you got it. Overfeeling. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். एक लड़की को एक फीलिंग. एक लड़की को एक feeling. हाँ जी, और हिंदी सूपर बेस्ट. Yeah, but I'm a married man. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Supreme Mobiles in Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.